காற்று பூவோடு கூடும் காதல் சங்கீதம் பாடும் பார்த்து என்னுள்ளம் தேடும் பாசம் அன்போடு மூடும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று புது மண் சட்டியை எப்படி பழக்கி எடுப்பது சமைக்கிறதுக்கு முதல் என்பது தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சாதாரணமாக நாங்கள் பாவிக்கிற மற்ற சட்டிகள் போல் இந்த மண் சட்டியை எடுத்த உடனே நாங்கள் இதில் சமைச்சு கொள்ள இயலாது. அதால் இதை எங்களோட பாரம்பரிய முறையில் எப்படி இந்த காலங்காலமாக இந்த மண் சட்டியை சமைக்க முதல் பழக்கி எடுப்பாங்க அதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். டோன்ட் ஸ்கிப் எண்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த சத்தங்கள்லேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த மண் சட்டி நல்லா சுடுபட்டுருக்கு. இது நல்ல சட்டி என்று இப்படி சவுண்ட் இல்லாமல் தொப்பு தொப்புன்ற சத்தம் வந்தோன்னா அந்த சட்டி நல்லா சுடுபடலைன்னு அர்த்தம். இப்போ இந்த சட்டிக்கு நடுவில் ஒரு துண்டு குறிப்புண்டு எழுதி இருந்தது. நார்மலாக தண்ணி எடுத்து நீங்கள் கொதிக்க வச்சு போட்டு அதை பயன்பாட்டுக்கு எடுக்கலாமுண்டு. ஆனால் அந்த முறையில் முதல் ஒருக்கா செய்தேன்னா எனக்கு அது சரி வரல. இப்போ காலையில் 8 மணி இந்த 2 உலமுடியையும் சட்டியையும் தண்ணியை நிரப்பி ஊற போட்டு கொண்டிருக்கிறேன். என்ன கொதிக்கக்குள்ள வர சத்தம் போல ஒரு சத்தம் இந்த பவுல் பவுல்ஸாக வருது பாருங்க, தெரியுது? மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு இது பூபாலம் புது ஆலோலம் விழிப்பூ மலரும் காலை நேரம் மனதிலே ஒரு பாட்டு. இப்போ அடுத்த நாள் காலையில் 8 மணி 8:30 ஆகுது. இப்போ நாங்கள் இந்த சட்டியையும் உளமுடியையும் வெளியில் எடுக்க போகிறோம். கவனம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சைனிங்காக அப்படி வந்திருக்கண்டு பாருங்கள். சட்டியும் உளமுடியும் எவ்வளோ ஒரு அழகாக சைனிங்காக வந்திருக்கண்டு. இப்போ இந்த மண் சட்டிக்குள்ளே இது இட்லி சுட்டு அவிச்சு முடித்த அந்த மிச்சமாக அது கொஞ்சம் ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு இருக்குது. அதை நான் எடுக்கலை. நார்மலாக வலிச்சு துடைச்சி தான் நான் இட்லி அவிக்கிறது. இப்போ இந்த இதுக்காண்டி கொஞ்சம் மிச்சம் நான் பாருங்கள், இந்த ஒரு பூனைக்குட்டி ஒன்று இட்லி சாப்பிடுது. அந்த இட்லி செஞ்சு முடித்து அந்த மிச்சமாக இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை அதுக்குள்ளே விட போகிறேன். அரிசி களைஞ்ச தண்ணி என்று சொன்னால் அரிசி கழுவி வர தண்ணி. சிலர் கஞ்சி தண்ணி என்று சொல்லுவாங்க. அதாவது சோறு சமைக்கக்குள்ளே மேலால் அந்த கஞ்சி தடித்து வருமில்ல அந்த தண்ணி, அது வடிகஞ்சின்னு சொல்லுவாங்க சிலர், கஞ்சி தண்ணி. அதையும் விட்டு கொதிக்க வைப்பாங்க. நான் இந்த இந்த இட்லியை வச்ச அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை விட போகிறேன். அப்போ அந்த இட்லி சட்டியும் கழுவுனதாக போயிடும், இந்த அரிசி கழுவுன தண்ணியையும் பயன்படுத்தினதாக போயிடும். பாருங்கள், இப்போ இதைத்தான் நான் இந்த மண் சட்டிக்குள்ளே விட்டு கொதிக்க வைக்க போகிறேன். அந்த மண் சட்டியிலே அந்த கம்பெனிக்காரர்கள் எழுதியிருந்த மாதிரி வெறும் சுடு தண்ணியை கொதிக்க வைக்கல. நான் வெளியில் மழையோட இரைச்சல் சத்தம், இன்னும் இங்கே மழை விடலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கிளாஸ் அடுப்பெல்லாம் வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மெதட்டை நீங்கள் கேஸ் அடுப்புலையும் செய்யலாம்.
ஊரில் விறகடுப்புலாம் வெளியில் விறகடுப்பை மூட்டி அதெல்லாம் இதை செய்வாங்க. இப்போ பாருங்கள், மேகம் மாதிரி நல்லா அது வந்து கொதித்து கலகலண்டு கொதித்து அப்படி மேகம் மாதிரி இப்போ நிறையாக வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஓப்பன் பண்ணி விடுவோம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 20 நிமிஷங்கள் வரைக்கும் இந்த இதை கொதிக்க வச்சேன் நான். நீங்கள் அரை மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம் வேணுமெண்டா. வாசி தண்ணியை ஊற்றி விடுவோம். விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அந்த உங்களுக்கு உடனே எடுக்கிற மாதிரி தெரியும். திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் இதை நான் கழுவி எடுக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 வெள்ளைப்பூடு, அதாவது உள்ளி, கார்லிக் அண்ட் அனியன், இதோட கொஞ்சம் தேங்காய்ப்பூ. இது வந்து இங்கே நாங்கள் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். புளிஞ்ச தேங்காய் பண்ணானு இல்லை சிரட்டையில் இருக்கிற கரல் தேங்காய் பண்ணானு போட்டு நீங்கள் இதை வறுத்தெடுக்கலாம். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் அது தான் போட்டு செய்கிறோம். ஏன்னா இது நாங்கள் பயன்படுத்த எடுக்கிறதுல கொட்டுறதானே, அப்போ அதுக்காகத்தான் ஊரில் புளிஞ்ச தேங்காய் அப்போ அப்படி பாவிக்கிறோங்க. இப்போ பாருங்கள், இந்த சட்டியில் ஒரு தண்ணி துளியும் வரலை. ஆரம்பத்தில் வச்சோடனே நிறைய தண்ணி வெறுத்து வெளியில் வந்தது. என்ன இப்போ பார்த்தீங்களா, ஒன்றும் வரலை. இந்த தேங்காய்ப்பு நல்லா கருகும் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் நல்லா இதை வறுக்க வேணும். கிட்டத்தட்ட இந்த சட்டியை பழக்கி எடுத்து முடித்தாச்சு. கொஞ்சம் மினக்கடு கஷ்டம்தான். என்ன செய்கிறது, புது புருஷனையும் புது சட்டியும் கட்டாயம் பழக்கி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து முடிச்சிட்டோம். இனி இதை கொஞ்சம் உளமுடிக்குள்ளே கொட்டிட்டு அந்த சூடு அடங்கினத்துக்கு பிறகு கழுவி எடுத்து சுடு தண்ணியை கடைசியாக கொதிக்க வச்சு போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சமைக்கலாம். இப்போ நார்மல் தண்ணியில் பழையபடி ஒன்றுமே போடாமல் சும்மா அதை கழுவி எடுத்துட்டு இப்போ தான் நான் தண்ணியை பிடிச்சி சுடு தண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி போட்டு திரும்ப வளமையாக நார்மலாக சமைக்க போகிறேன். எப்பவும் கிளாஸ் அடுப்பில் நீங்கள் சட்டியை வைக்கக்குள்ளே ஈரத்தை துடைச்சி போட்டு வைக்கணும், இல்லாட்டி வடிச்சிடும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் தீபா.